அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணலாம், என்னென்ன நாள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். இப்ப பார்க்கலாமா? மேஷராசி நேயர்களுக்கு எது நல்ல நாள், என்னென்ன பண்ணலாம்? சாதகமான நாள் அப்படின்னு எடுத்துட்டா சனி, செவ்வாய், வெள்ளி, இந்த 3 நாட்கள் சாதகமான நாட்கள். எந்த ஒரு காரியமும் இந்த 3 நாட்கள்ல பண்ணலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, சனி, செவ்வாய், வெள்ளி, இந்த 3 நாள் ஏதாவது எடுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, செவ்வாய்க்கிழமை பண்ணா வெறும் ஆயா போயிடும், செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்கம்பாங்க. ஆனா மேஷராசி நேயர்களுக்கு செவ்வாய் ரொம்ப உகந்த நாள், ரொம்ப உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும், இப்ப உங்களுக்கு மேஷராசிக்கு தங்கம் வாங்கணும், அடகு கடைக்கு போவே கூடாது. தங்கம் வாங்கி வாங்கி அடகு கடைக்கு போய் தான் பிரச்சனை. அடகு கடையில போவேன், எடுப்போம், திருப்பி அடகு வைப்போம். அந்த அடகு கடையில இருக்கக்கூடிய தங்கத்தை மீட்கணும்னு நினைச்சீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்க மீட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பி அது அடகு கடைக்கு போகாது. அதே மாதிரி ஒருத்தட்ட கடன் கொடுக்க போறீங்க, யாரு? மேஷராசி நேயர்கள். தெரிஞ்சவங்க தான். ஒரு நண்பர் கேட்கிறாரு, ஒரு 20-25,000 ரூபாய் கேட்கிறாரு, கடன் கொடுக்கணும். கேட்ட உடனே டப்பாருன்னு கொடுத்துறாதீங்க. சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கொடுக்கலாம். நீங்க சொல்லுவீங்க, வெள்ளிக்கிழமை பணம் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி செலவு? ஆனா மேஷராசிக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்தாதான் திருப்பி வரும். இல்ல செவ்வாய்க்கிழமை, இல்ல செவ்வாய் வெள்ளி வேணாம், சனிக்கிழமை கொடுங்க, திரும்பி வரும். இல்லாட்டி உங்களுக்கு வரவே வராது. சரி, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தவிர பாக்கி நாள்னா என்ன? பாக்கி நாள் உங்களுக்கு உகந்த நாட்கள் இல்லை. நீங்க ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது இந்த சனிக்கிழமை வரா மாதிரி, செவ்வாய்க்கிழமை வரா மாதிரி, வெள்ளிக்கிழமை வரா மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ். என்னென்ன காரியம் செய்ய போறீங்க? நீங்க ஒரு லேண்ட் வாங்கணுமா? செவ்வாய்க்கிழமை ஒரு அட்வான்ஸ் கொடுங்க. இல்ல வீடு புகணுமா, குடி போகணும் அப்படின்னா சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ணுங்க. அதே மாதிரி நான் வீடு வாங்கிட்டேன், அந்த வீட்டுக்கு நான் பால் காய்ச்சி சாப்பிடணும்னா மேஷராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். மேஷராசிக்கு உகந்த நாள், அதாவது நீங்க இந்த வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா நீங்க போற இடத்துல இந்த வாஸ்து குறைபாடுகள் அதெல்லாமே உங்களை விட்டு போயிடும். அது ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும், நீங்க ஜவுளி வாங்கணும்னா கூட வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாட்கள்லயும் ஏதாவது ஒரு நாள் நீங்க சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வண்டி வாங்க போறீங்க, சார் வண்டிக்கு நான் இந்த டேல டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ணலாம், கார் ஒன்று பார்க்குறோம், ஆனா இப்போ நாங்க சொன்னாதான் 1 வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கார், எங்களுடைய கலர் எல்லாம். அப்ப நான் என்னைக்கு அட்வான்ஸ் பே பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரையில் அட்வான்ஸ் பே பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் அட்வான்ஸ் பே பண்ணுங்க. இல்ல எனக்கு ரொம்ப உகந்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை நல்ல நேரத்துல டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. இல்ல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்த நாளா, செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் அப்படின்னு இருக்கும், அந்த நல்ல நேரத்துல போய் அட்வான்ஸ் கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எது பண்ணாலும் சரிங்க, உங்களுடைய காரியங்கள் எது பண்ணாலும். வீடு புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், தலைவாசல் நிலவாசல் வைக்கணும், அதுக்கு என்னைக்கு சூஸ் பண்ணலாம்? எந்த நாளும் சூஸ் பண்ண வேண்டாம், வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷராசியா இருந்தா அது எந்த நாளா இருக்கட்டும், ஒண்ணு அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது, கரிநாள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இது மட்டும்தான். நீங்க நல்ல நாள், கிழமை, முகூர்த்த நாள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். வெள்ளிக்கிழமையா, நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், நிலவாசல் வைக்கணுமா, வெள்ளிக்கிழமை அழகா நிலவாசலுக்கு பூஜை பண்ணி காலையில 6 to 7 வைங்க, அம்சமா இருப்பீங்க நீங்க அந்த வீட்டுல. சோ இந்த கிழமையில சனி செவ்வாய் வெள்ளி, இந்த கிழமையில நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் அப்படிங்கறது வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், ஒரு சின்ன தொழிலை ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல ரியல் எஸ்டேட் நான் ஸ்டார்ட் பண்ண போறோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், என் ராசி மேஷ ராசி, நீங்க கண்டிப்பா சனியோ செவ்வாயோ வெள்ளியோ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ல போய் முடியும். இருந்தாலும் நீங்க உழைக்கணும்.
உழைப்பதற்கு தயாராக இருந்தால் சக்சஸ். அதை என்ன பண்ணுங்க, சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அந்த டேட்டை மட்டும் சூஸ் பண்ணீங்க. பாக்கி நாள் நான் சூஸ் பண்ண என்ன ஆகுங்க, ஒன்றும் இல்லைங்க, பாதியில பிசினஸ் கட் ஆயிடும். சனி, சாட்டர்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே தவிர பாக்கி எந்த நாளும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ் சக்சஸ் கொடுக்காது. அப்ப சக்சஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணோம், நான் சொல்லக்கூடிய இந்த டேட்ல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் தான் சேருங்கிறது உண்மை. இப்ப என்ன பண்ணலாம், எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க பேங்க்ல பண்றீங்களா, இந்த டேட்ல பண்ணுங்க. இல்ல இந்த டே, அதாவது சொல்லியிருக்கேன் சாட்டர்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே. இல்ல நான் ஒரு ஷேர் வாங்கலான் இருக்கேன், வாங்குங்க, இந்த டேஸ்ல மட்டும் வாங்குங்க. வேற டேஸ்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க, பணத்துக்கு திண்டாடம். அதே மாதிரி நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் நான் கொடுக்கணும். கடன் கொடுக்கறதுங்கிறது கடன் வாங்கினதை தனிங்க. ஒவ்வொரு மாசமும் திங்கக்கிழமை அந்த கடனை கொடுங்க. அப்பதான் திருப்பி வாங்க மாட்டீங்க நீங்க. கரெக்டுங்களா? இவ்வளவு விஷயங்கள் நான் ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த ஒரு படி எடுத்தாலும் சக்சஸ்ங்கிற படி தான் நமக்கு வேணும். தோல்வி படிய கூட நம்ம வெற்றி படியாக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், உழைக்கணும். அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும். அப்ப சனி, செவ்வாய், வெள்ளி இந்த டேஸ்ல நீங்க இந்த டேஸ்ல எனி கான்ட்ராக்ட், பிசினஸ் மேனா இருந்தா கான்ட்ராக்ட் இந்த டேஸ்ல சைன் பண்ணுங்க. எக்ஸலண்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் கூட ஏறும். கரெக்டுங்க? அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் மேஷராசி நேயர்கள் செய்தால் சாட்டர்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே 3 நாட்கள் உகந்த நாட்கள். மேஷத்துக்கு செவ்வாய் தான். அப்ப செவ்வாய்க்கிழமை நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? போன்றப்ப என்ன பண்ணீங்க, நீங்க கேட்ட வண்டி கலர் சேப்பு, கிடைச்ச வண்டி கலர் கருப்பு. ஏன், வேற ஒரு நாள்ல நீங்க அந்த வண்டியை புக் பண்ணதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. சரி, நல்ல ஒரு காரியத்துக்காக நல்ல ஜாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க, கீழே விழுந்தீங்க. ஏன், வண்டி என்னைக்கு எடுத்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதனால வண்டி எடுக்கும் போதோ எந்த விஷயங்கள் பண்ணும் போதோ நல்ல நாளை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேஷராசிக்கு எது உகந்த நாள் அதை தான் நீங்க பார்க்கணும். இப்ப மேஷராசின்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய் சொல்லுவோம். அந்த செவ்வாய்க்கு என்ன, முருகனுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும் இல்லையா? முருகன் தான் மெயின் செவ்வாய்க்கு. அப்ப நீங்க என்ன பண்ணோம், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் மேஷராசி நேயர்கள் முருகனை போய் கும்பிட்டு மனசார முருகனை நினைச்ச ஒரு விஷயத்த பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த கிழமை பண்ணாலும் இந்த 3 நாள்ல முருகனை நினைச்சு பண்ணுங்க. செவ்வாய் என்ன பண்ணு தெரியுமா, நம்மள சோம்பேறியாக்கும். தேவையில்லாத மைண்ட்ல போட்டு நம்ம கண்ணா புண்ணான்னு அப்படியே உழட்டுவோம் மைண்ட. அதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்திர புத்தியோட நம்ம வேலை செய்யணும்னா இந்த நாள் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் உகந்தது. அப்ப செவ்வாய்க்கிழமை எடுத்தா மேஷத்துக்கு உகந்ததா? மேஷத்துக்கு உகந்ததா? நீங்க வண்டி எடுக்கும் போதோ இல்ல என்ன காரியம் பண்ணாலும் முருகனுடைய ஆசீர்வாதம் அங்க கிடைக்கும். அப்ப முருகப்பெருமான சேவித்து நீங்க எந்த ஒரு காரியத்தையும் மேஷராசி நேயர்கள் எடுத்து வைத்தால் அந்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப மேஷராசி நேயர்கள் என்ன, இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில வந்து, செவ்வாய் தாக்கத்திலிருந்து வெளியில வந்து, சனி, செவ்வாய், வெள்ளி இந்த நாட்கள்ல முருகப்பெருமான நினைச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் என்பதுதான் உண்மை. முருகப்பெருமான் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்வார். இதுதான் உண்மையான ஒரு சம்பவம். ரைட்டுங்களா?